சிறிய கிராமத்தில் அருண் என்ற 10 வயது சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அருணுக்கு இந்தியா கொடி என்றால் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றும் பள்ளியில் கொடியேற்றும் விழாவுக்காக அவன் மிகவும் ஆர்வமாக இருப்பான். அன்று அதிகாலையிலே எழுந்து தனது பள்ளி சென்று கையில் கொடியை ஏற்றி பள்ளிக்கு சென்றான். பள்ளி முழுவதும் வண்ண வண்ணமாக இருந்தது. கொடியெல்லாம் ஏற்றி வந்தே மாத்திரம், பாரத மாதா கே ஜெய் என்று குழந்தைகள் உற்சாகமாக கத்தினார். ஆனால் அருண் மட்டும் அமைதியாக இருந்தான். அவனது கையில் இருந்த கொடியை பார்த்து கொண்டிருந்தான். அதை அவனுடைய ஆசிரியர் பார்த்து கேட்டார்கள். அருண், இன்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறாய்? அருண் மெதுவாக கேட்டான். சார், நமக்கு இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது? ஆசிரியர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் சொன்னார், இந்த சுதந்திரம் எளிதாக கிடைத்தது இல்லை அருண். நம் நாட்டிற்காக பலர் போராடினார்கள், பலர் சிறை சென்றார்கள், பலர் தனது உயிரையை தியாகம் செய்தார்கள். அருண் ஆச்சரியமாக கேட்டான். அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் சார்? ஆசிரியர் அவன் கையில் இருந்து கொடியை சுட்டி காட்டி சொன்னார். நீ இன்று சுதந்திரமாக உயர்ந்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. விழா முடிந்தும் அவன் வீட்டிற்கு ஓடி சென்று தனது பாட்டியிடம் கேட்டான். பாட்டி, சுதந்திரத்திற்காக நம் நாட்டில் எல்லோரும் போராடினார்களா? பாட்டி சிரித்து கொண்டே தலையை விட்டார். ஆம் கண்ணா, அந்த காலத்தில் மக்கள் சுதந்திரத்திற்காக ஒன்றாக நின்றார்கள். அருண் மீண்டும் கேட்டான். அப்படி என்றால் அப்போதும் நம் நாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும்? பாட்டி அவன் தலையை வருடி சொன்னார். நாட்டுக்காக போராடுவது மட்டும் தேசப்பற்று அல்லை கண்ணா. நேர்மையாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு மதிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு பாட்டி சொன்னார். அருண், நீ இவ்வளவு மாறி விட்டாயே ஏன்? அருண் சிரித்து கொண்டே சொன்னான். சார், நான் பெரியவானாகி நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிந்துவிட்டது. நாட்டை மற்ற பெரிய விஷயம் செய்ய வேண்டியதில்லை. நம் செய்யும் சிறிய நல்ல செயல்களிலிருந்து மட்டும் தொடங்குகிறது. ஆசிரியரின் கண்களில் பெருமை தெரிந்தது. அன்று இண்டிபெண்டன்ஸ் டே விழாவில் அருண் மீண்டும் அந்த சிறிய கொடிகளை கையில் பிடித்திருந்தான். ஆனால் அந்த முறை அவன் கொடியை மட்டும் பார்க்கவில்லை. அந்த கொடியின் பின்னால் இருந்த தியாகத்தையும் கனவுகளையும் சுதந்திரத்தின் மதிப்பையும் உணர்ந்தான். அவன் மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டான். என் நாட்டு என்னை பற்றி பெருமைப்படும் அளவுக்கு நான் நல்ல மனிதனாக வாழ்வேன். கதை சொல்லும் செய்தி. சுதந்திரம் என்பது நம் பெற்ற உரிமை மட்டும் அல்ல, அதை மதித்து நாட்டை நல்ல பாதையில் கொண்டு செல்வது நம்முடைய பொறுப்பும் கூட. ஜெய் ஹிந்த்.